சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியின் 29வது இளங்கலை பட்டமளிப்பு விழா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் புற்றுநோய் கண்டறியும் ஸ்கேன் கருவிகள் நிறுவ ஏற்பாடு நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாண்டியர் அமைக்குளம் பகுதியில் பெண் யானை மர்மமான முறையில் இறந்து கிடந்ததைக் கண்டு வனத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் 1962 என்ற இலவச தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து அவசர காலங்களில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து வாஷிங்டன் நகரத்திற்கு ரூபாய் 1.25 கோடி மதிப்பிலான 23 அடி உயரமுள்ள தங்கத்தேர் செல்வதாக தனியார் ஆன்மீக பொருட்கள் தயார் செய்யும் நிறுவன தலைவர் கூறியுள்ளார். மேலும் பேசிய அவர் 75 நாட்களில் இவற்றை செய்து முடித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தங்கத்தேர் பாத்தீங்கன்னா ஈஸியா திரும்புற வகையில், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற கோயில் எல்லாம் பிரகாரங்கள்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த சின்னதா இருக்கிற பிரகாரங்கள்லயும் அது ஈஸியா திரும்பணுன்றதுக்காக முன்பகுதி வீல் இரண்டும் ஈஸியாக திரும்புகிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்கோம். அதாவது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து எங்கே ஒன்றாலும் கொண்டு போய் எந்த கோயில் ஒன்றும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப தந்துக்கலாம், அந்தளவுக்கு இதை பண்ணியிருக்கோம். இது இதனுடைய ஹைட்டு உயரம் பார்த்திங்கன்னா 23 அடி இதோட ஹைட்டு. இது 1,25,00,000 ரூபாய் அதோட மதிப்பு. இந்த ஆர்டர் கிடச்சி எங்களுக்கு 75 நாள் தான் ஆச்சு. 75 நாளில் இரவு பகலாக எங்கள் ஊழியர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு இதை முடிச்சிருக்கோம். இது ஒரு பெரிய டாஸ்க்கு தான் எங்களை பொறுத்த வரைக்கும். குளித்தலை கடம்பர் கோவில் அருகே டீ கடையில் வாங்கிய பருப்பு வடையில் எலி இருந்ததாக வடையை சாப்பிட்ட எலக்ட்ரீஷியன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் பாதிக்கப்பட்டவர் கூறுகையில், கடை உரிமையாளர் இதை பற்றி கேட்டதற்கு அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறியுள்ளார். மேலும் இது குறித்து குளித்தலை போலீசார் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கடையின் பொருட்களை கைப்பற்றி கடைக்கு சீல் வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.